ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது 3 தான். நம்ம ஒரு வடை சட்டி எடுத்துக்கணும். வடை சட்டி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் புளிக்குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினாவே ரொம்ப நல்லாவும் இருக்கும். கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது போட்டுக்கணும். அப்புறம் வெண்டைக்காய் போட்டுக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதக்கிடணும். அப்போ வதக்கி விட்டால் தான் அதில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை போகும். நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிறிய சின்ன சைஸ் தக்காளி ஒன்று, ஒரு லெமன் சைஸ் ஒரு புளி, இது ரெண்டையும் நல்லா நம்ம முன்னாடியே கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கணும். இறக்கி வச்சதுக்கப்புறமா இதில் புளிக்குழம்புனாவே நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு கொஞ்சமாக, நமக்கு எவ்வளோ காய் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சுடுதண்ணியில் லைட்டாக போட்டு கொதிச்சு வச்சோம்னா நல்லா சாறு இறங்கும்னு பார்த்துக்குங்களேன். அந்த தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு காய் வெந்ததுக்கப்புறமா நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.